ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம இன்னொரு வசஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வசஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் முறையில் பற்றி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் டைகர் முறையிலும் அப்புறம் இந்தியன் ஃப்ரெஷ் வாட்டர் முறையில் வச்சு நான் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ முறையில் வளர்க்குறவங்க அந்த வீடியோ பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் கைஸ், அதே மாதிரி நான் இந்த பஃபர் ஃபிஷ்ஷிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது 2 விதமான பஃபர் ஃபிஷ்ஷை தான். ஃபிகர் 8, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்பாட்டட் பஃபர் ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ், இந்த ஃபிகர் 8 பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம மார்க்கெட்டில் அக்வேரியம் ஷாப்பில் சேல் பண்ணுறக்கூடிய பஃபர் ஃபிஷ்ஷுன்னா அதுதான். ஸோ க்ரீன் ஸ்பாட்டட் அதுக்கு அடுத்த லிஸ்ட்டில் தான் வரும். ஸோ நீங்கள் இந்த ஃபிகர் 8 இந்த க்ரீன் ஸ்பாட்டட் பஃபர் ஃபிஷ்லாம் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் வாங்கிடுவீங்க. நீங்கள் வாங்கி நீங்கள் உங்களோட டேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா அதுங்க சின்ன வயசில் இருக்கும்போது அது ஓகே. பட் வளர வளர அதுக்கு அந்த டேங்க் செட் ஆகாது. ஏன்னா அந்த வாட்டரே அதுக்கு செட் ஆகாது. பிகாஸ் இந்த ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்குன்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. பட் இது ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்காது. இதுங்க பிளாக்கிஷ் வாட்டர் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி தான். ஸோ அது 2 தண்ணி தான் இந்த மீன்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபிகர் 8 இருக்குது பாருங்கள். ஸோ கம்பேர் டு இந்த க்ரீன் ஸ்பாட்டோட இந்த ஃபிகர் 8 இருக்குல்ல. ஸோ இந்த ஃபிகர் 8 பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக நாள் ஃப்ரெஷ் வாட்டரில் வைக்கலாம். பட் அது ரொம்ப நாள் உங்கள் லைஃப் லாங் உங்கள் கூட வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெஷ் வாட்டரில். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு பிளாக்கிஷ் டேங்க் செட் பண்ணால் நல்லா அழகாக இருக்கும். ஸோ அது லைஃப் லாங் உங்கள் கூட இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபிகர் 8 பஃபர் லைஃப் லாங் உங்கள் கூட இருக்காது. அதை நீங்கள் பிளாக்கிஷ் வாட்டரில் வச்சா தான் உங்கள் கூட அது லைஃப் லாங் இருக்கும். ஸோ க்ரீன் ஸ்பாட்டட் பஃபர் ஃபிஷ் அப்படி கிடையாது. நீங்கள் அதை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சுக்கவே கூடாது. ஏன்னா அது நீங்கள் ஒன்று பிளாக்கிஷ் வாட்டர் செட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃபுல் சால்ட் வாட்டரில் போட்டுருங்க. ஸோ அது 2த்தில் வச்சா தான் உண்டு. அது ஃபுல்லாக ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சுருந்தோன்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. அது கம்பேரிட்டிவ்லி ஃபிகர் 8ஓட க்ரீன் ஸ்பாட்டட் கொஞ்சம் கம்மியான வருஷம் ஃப்ரெஷ் வாட்டரில் உயிர் வாழும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இதை பற்றி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதோட கேரை பற்றி, இந்த ஃபிகர் 8 அண்ட் இந்த க்ரீன் ஸ்பாட்டட் பஃபர் ஃபிஷ்ஷையும் பற்றி. ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் கைஸ், இந்த மீன்லாம் அப்போ ஏன் ஃப்ரெஷ் வாட்டர் பஃபர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா அவங்க இதை பிடிக்கிறது ஒன்றும் பிளாக் வாட்டர்லேயா இருக்கும், இல்லாட்டி ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்தா இருக்கும். ஸோ அது டேங்க்குள்ளே இந்த மீனெல்லாம் ப்ரீட் பண்ணவே முடியாது. இது நேச்சுரலாக வைல்டில் ப்ரீட் ஆகக்கூடியது தான். ஸோ டேங்க்குள்ளே ப்ரீட் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கான சூழ்நிலையை நீங்கள் கொடுத்தாகணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஃபர் ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ நான் நினைக்கிறேன் இதை வைல்ட்லேருந்து பிடிச்சி எடுத்துகிட்டு விற்கிறாங்கன்னு தான். அண்ட் நிறைய பேருக்கு தோணலாம் இது ஏன் ஃப்ரெஷ் வாட்டருக்கு வருதுன்றத. ஸோ இது ஏன் வருதுன்றத நிறைய ரீசன் இருக்குது. அதில் சில ரீசன் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு ப்ரீடிங்காக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி போட வரும். ஏன்னா இந்த குட்டிக்கு சாப்பிட்றதுக்கான ஐட்டம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் பிளாக்கிஷ் வாட்டர்லேயும். ஸோ ஸ்னெயில்ஸ் மெயினாக இதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்னெயில்ஸு, நண்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக்கிஷ் வாட்டரில் நிறையா இருக்கும். ஸோ அது சாப்பிட வரும். ஸோ அதனால தான் இதுக்கு எனக்கு தெரிஞ்சு பிளாக்கிஷ் வாட்டருக்கு வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க இனி அடுத்த 2 பஃபரை பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம ஃபிகர் 8 அதுக்கப்புறம் க்ரீன் ஸ்பாட்டட் பஃபர் ஃபிஷ்ஷை சொல்லியிருப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் வைக்காமல் பிளாக்கிஷ் வாட்டர், சால்ட் வாட்டரில் வச்சா நல்லா இருக்குன்றத. பட் பியூர்லி ஃப்ரெஷ் வாட்டரில் அடாப்ட் ஆகக்கூடிய பஃபர் ஃபிஷஸ்லாம் இருக்குது. நல்லாவே ஃப்ரெஷ் வாட்டர் டோலரேட் பண்ணக்கூடிய பஃபர் ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஃபர் ஃபிஷ்ஷும் ஒன்று. ஸோ இதை பற்றியும் நம்ம ஒரு கேர் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கும் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கைஸ், நல்லா பெருசாக வளரக்கூடிய ஒரு பஃபர் ஃபிஷ் இது. ஸோ ரொம்ப அக்ரெசிவானது. நம்ம டேங்க்கில் வச்சோன்னா இது ஒன்று மட்டும் வச்சா நல்லாயிருக்கும். இதோட வெரைட்டியே விட்டால் கூட சண்டை போடும். மற்ற மீன்களை பார்த்தாலும் கடிச்சு வச்சிரும். ஸோ பெஸ்ட் நீங்கள் சிங்கிளாக வச்சுக்கோங்க. அண்ட் கைஸ், இந்த பஃபர் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நைல் ரிவர்லேருந்து வருது. அது ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் இந்த பஃபர் ஃபிஷ்ஷை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பஃபர் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் வாட்டரை டோலரேட் பண்ணக்கூடிய ஒரு மீன் தான். ஸோ நீங்கள் இதுக்கு ஒரு தனியாக ஒரு டேங்க் செட்டப் பண்ணி நீங்கள் இதை வளர்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது இந்த பஃபர் ஃபிஷ் பஃபர் ஃபிஷ்ஷை வாங்கி வளங்கன்றது தான். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரெஷ் வாட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ மற்ற அந்த 2 பஃபர் ஃபிஷ்ஷை நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அது பிளாக்கிஷ் வாட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறது தான் நல்லது, இல்லாட்டி கடல் தண்ணிக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சிடலாம். ஸோ இது ரொம்ப பெருசாக வளருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு பஃபர் ஃபிஷ் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா பீக் பஃபர். ஸோ நம்மளோட இந்தியன் பஃபர் ஃபிஷ்ஷு, இந்தியன் பீக் பஃபர் அண்டு டிராஃப்ட் பஃபர் ஃபிஷ்ஷு. ஸோ பல பேரில் அழைக்கக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ இந்த பஃபர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் வாட்டரை டோலரேட் பண்ணி சர்வைவ் ஆகும்.
ஸோ கைஸ் இந்த பவர் ஃபிஷ்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 1 ஃபீட் டேங்க்லேயே அழகாக வச்சிடலாம். ஏன்னா இதால் கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளர முடியும். ஸோ நல்லா க்யூட்டாகவும் இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு பிளாக்கிஷ் டேங்க், ஒரு சின்ன பிளாக்கிஷ் டேங்க் செட் பண்ணுறீங்களா, அதில் கூட இந்த பவர் ஃபிஷ்ஷை வச்சுக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரெஷ் வாட்டர்னு ரோல்ரேட் பண்ணும், பிளாக்கிஷ் வாட்டர்லேயும் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு க்யூட்டான ஒரு சின்ன பவர் ஃபிஷ் தேடுறீங்கன்னா இதை நீங்கள் வளர்க்கலாம். ஸோ இதை பற்றியும் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒரு கேர் வீடியோ, அதை வந்து நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் பாருங்கள். அண்ட் கைஸ் பர்சனலாக நான் சொல்கிறேன், இந்த மீன் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் பார்த்துருக்கேன். ஸோ உள்ள இன்டீரியர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மீனை நான் பார்த்துருக்கேன், ஃபுல் ஃப்ரெஷ் வாட்டர் அடாப்ட் ஆகி இருக்கிறத. நம்மளோட இந்தியன் ரிவர்ஸில் பார்க்கலாம். நான் வந்து கேரளாவில் தான் ஃப்ரெஷ் வாட்டரில் பார்த்துருக்கேன் இந்த மீனை. ஸோ சின்ன வயசில் நான் இதெல்லாம் பிடிச்சி வர தனியாக ஒரு கிளாஸில் வச்சு வர வளர்த்திருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வயசு மெமரிஸ் அதெல்லாம். ஆக்சுவலி அங்கே இருக்கிறவங்களுக்கு பாதி பேர் இது வந்து பஃபர் ஃபிஷ்ஷுன்னு தெரியாது, இது வந்து தவளையோட குட்டின்னு நினச்சிப்பாங்க. ஸோ நான் இதை வந்து பிடிச்சி கிளாஸ் பாட்டில் வச்சு வளர்க்கும் போது அவங்க வந்து தவளையோட குட்டி, இது வந்து தவளையாக மாறிடும்னு நினைப்பாங்க. ஸோ சின்ன வயசில் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி இது தவளையாக மாறுற வரைக்கும் வளர்ப்போன்றது. பட் இது கடைசி வரைக்கும் தவளையாக மாறல. இதுக்கு நல்லா அதோட அந்த ரிவர் தண்ணியை நான் கொடுத்து வளர்த்திட்டு இருந்தேன். ஸோ நல்லபடியாக அது இருந்தது. ஸோ இதுக்கு வந்து ஃபீடு பார்த்திங்கன்னா லைஃப் ஃபீடு தான் கொடுக்கணும். ஸோ ஸ்னெயில்ஸ், குட்டி குட்டி ஸ்னெயில்ஸு, லைஃப் ஃபீடு, பிளட் வார்ம்ஸு அந்த மாதிரி தான் கொடுக்கணும். அண்ட் கைஸ் இந்த மீன்லாம் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நல்லா ஹார்டாக கிடைக்கக்கூடிய சாப்பாடாக கொடுங்க. அதை நான் ஹைலி ப்ரிஃபர் பண்ணுறது ஸ்னெயில்ஸ் தான். ஸோ அக்வேரியம் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்னெயில்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு பிஸ்ட் ஸ்னெயில் வேணும்னா கூட ஒரு ஃபாக்ஸ்டெயில் வாங்கி வச்சுக்கோங்க, குளத்தூரில் போய் வாங்கிட்டு வந்து. அதில் வந்து ஏகப்பட்ட பிஸ்ட் ஸ்னெயில் வந்து இது கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஸோ அதெல்லாம் ஃபீட் பண்ணுங்கள். ஏன்னா பஃபர் ஃபிஷ் வந்து பீக் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பீக்னா அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வாயில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய பல் இருக்கும். ஸோ அது வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஹார்டான ஃபுட் கொடுக்கும்போது அது வந்து தேஞ்சு போகும். ஸோ நீங்கள் சாஃப்டாகவே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே அந்த பஃபர் ஃபிஷ்ஷை எடுத்து அதோட பல்லை நீங்கள் கட் பண்ணி ரிட்டன் தண்ணியில் விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டான ஃபுட்டு கொடுக்க சொல்கிறேன். ஸோ குட்டி பவர் ஃபிஷ்க்கு அது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிஸ்ட் ஸ்னெயில்ஸ் எல்லாம் இருந்தால் ஒரு டேங்க்கில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த பவர் ஃபிஷ் சூட்டபுளாக ஆகுன்றதை நீங்கள் வளர்த்துக்கலாம். ஸோ பிளாக்கிஷ் வாட்டரில் வைக்கணும்னு நினைக்கிறவங்க வேணால் அந்த பஃபர் ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து நான் ஃப்ரெஷ் வாட்டரில் வைக்கணும்னா இந்த பஃபர் ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. See you next video. Bye bye guys.